வணக்கம் நண்பர்களே. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி இனி சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி மக்களிடையே எழுந்துள்ளது. புள்ளி விவரங்களோடு தெளிவாக பார்க்கலாம். 2021 நடந்த தள்ளுபடி என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். 2021 ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு, அதாவது டிஎம்கே அரசு 5 சவரன் வரை உள்ள கூட்டுறவு வங்கி நகைக்கடன்களில் தள்ளுபடி செய்ததாக அறிவித்தது. சுமார் 6000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது. 14.5 லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர். தள்ளுபடி தொகையை அரசு தவணை முறையில் கூட்டுறவு வங்கிகளுக்கு வழங்கியது. வட்டி நிலுவை மட்டும் 400 கோடி பிளஸ் இருந்தது. இதனால் வங்கிகளில் சில ஆண்டுகள் நிதி சுழற்சி நெருக்கடி ஏற்பட்டது. இனி ஏன் தள்ளுபடி கடினம்? மிகப்பெரிய நிலுவைத் தொகை. தற்போது 5 சவரன் கீழ் உள்ள நகைக்கடன் நிலுவை 20,000 25,000 கோடி மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு நபர் சராசரியாக 2 அல்லது 2.5 லட்சம் வரை கடன் எடுத்திருக்கலாம். இந்த அளவு தொகையை அரசு ஒரே நேரத்தில் வழங்குவது கடினம். வங்கிகளின் மூலதன அபாயம் என்னவென்றால், அரசு உடனடியாக தொகை செலுத்தவில்லை என்றால் கூட்டுறவு வங்கிகளின் மூலதனம் முடக்கம் செய்யப்படும், டெபாசிட் பணம் பாதிப்பு செய்யப்படும், திவால் ஆக சான்சஸ் இருக்கு. கூட்டுறவு வங்கிகளில் லாப நோக்கமில்லாதவை என்றாலும் சுயமாக இயங்க வேண்டிய அமைப்புகள் உள்ளிட்டவை. முழு கணினிமயமாக்கல். இப்போது ஆதார் இணைப்பு, ரேஷன் கார்டு இணைப்பு, மைய தரவுத்தளம். ஒரே நபர் பல சங்கங்களில் கடன் பெற்று மீண்டும் மீண்டும் தள்ளுபடி பெற முடியாது. முறைகேடு வாய்ப்பு மிகவும் குறைந்தது. அரசியல் வாக்குறுதியா இல்லை பொருளாதார உண்மையா? தேர்தல் காலங்களில் ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏடிஎம்கே அல்லது டிஎம்கே யார் ஆட்சிக்கு வந்தாலும் நகைக்கடன் தள்ளுபடி வாக்குறுதி பேசப்படலாம். ஆனால் 25,000 கோடி அளவுக்கு தள்ளுபடி செய்வது தற்போதைய நிதிநிலையில் கடினம். முழு தள்ளுபடிக்கு பதிலாக குறைந்த வட்டி, மறுசீரமைப்பு, தவணை நீட்டிப்பு இவையே சாத்தியம் அதிகம். முக்கிய செய்தி என்னவென்றால், நகைக்கடன் தள்ளுபடி வரும் என்று நினைத்து கடனை கட்டாமல் இருக்காதீர்கள். நகை ஏலம் போகும் அபாயம் உள்ளது. வட்டி சுமை அதிகரிக்கும். நகைக்கடன் தள்ளுபடி ஒரு முறை பெய்யும் மழை போல இருந்தது. அதே மாதிரி மீண்டும் மீண்டும் நடப்பது மிக குறைந்த சாத்தியம். இது கசப்பான உண்மைதான். ஆனால் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இதுவே நிலை. உங்களுக்கு எந்த கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் இருக்கிறது, அதன்படி சரியான ஆலோசனை கொள்ளலாம். டெய்லி அப்டேட்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.